தமிழர் பண்டிகையான பொங்கல் திருநாள் வரும் ஜனவரி 14ஆம் தேதி கொண்டாட உள்ள நிலையில் சென்னை எழிலகத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அரசு ஊழியர்கள் இசை நாற்காலி, கயிறு இழுத்தல் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் தமிழ்நாடு வருவாய்த்துறை முன்னாள் வருவாய் வாரிய ஆணையரக அலுவலர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ஆனந்த் கலந்து கொண்டு பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், எழிலக வளாகத்தில் உள்ள சுமார் 6 துறைகளில் கீழ் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் ஒன்றிணைந்து சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடியதாகவும், இதேபோன்று வருகின்ற ஆண்டுகளில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு வருவாய்த்துறை முன்னாள் வருவாய் வாரியம் ஆணையரக அலுவலர்கள் சங்கம் இன்று பொங்கல் 2026 இந்த வருட பொங்கல் நாங்கள் எழிலகம் வளாகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 துறைகள் இங்கே இருக்கு. CLA, CLR, CRA, சிவில் சப்ளைஸ், ஸ்டேட் பிளானிங் கமிஷன், ULT போன்ற அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து அனைத்து பணியாளர்களும் சமத்துவ பொங்கலாக இந்த எழிலகம் வளாகத்தில் நாங்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக நடத்தினோம். இந்த பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து உயர் அதிகாரிகள், அதாவது எங்களுடைய வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களும், நில நிர்வாக ஆணையர் அவர்களும், கூடுதல் ஆணையர் அவர்களும் இங்கே வருகை புரிந்து இந்த பொங்கல் பண்டிகையை முன்னின்று நடத்தி வைத்துள்ளார். இதே போன்று அடுத்த வருடமும் எங்கள் எழிலக வளாகத்திலே பொங்கல் பண்டிகை சிறப்பாக நாங்கள் செய்து முடிப்போம். நன்றி. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்.